வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு. 3 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் நுண்கலைப்பீட மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில். மட்டக்களப்பு வாழைச்சீனை கடதாசி தொழிற்சாலை ஊழியர்கள் சம்பள நிலுவை வழங்க வலியுறுத்தி மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில். இனி விரிவான செய்திகள். சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிற்கும் இடையில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது 2 நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கைகள் சிலவும் கைச்சாத்திடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. சீனாவை சென்றடைந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ வைபவம் சீன பொது மண்டபத்தில் நடைபெற்றது. இதேவேளை சீன ஜனாதிபதியினால் வழங்கப்படும் விசேட மதிய போசன விருந்துபசாரத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட இலங்கை தூதுக்குழுவினர் கலந்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. எதிர்வரும் 28ஆம் தேதி சீனாவில் ஆரம்பமாக உள்ள சர்வதேச மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்ற உள்ளார். ஆசியாவின் அபிவிருத்தி தொடர்பிலான கருத்து பரிமாற்றங்களுக்கான மேடையாக திகழும் மாநாட்டில் இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் பொருளாதார திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சர்வதேச சமூகத்தினருக்கு தெளிவுபடுத்த உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. தமது சீன விஜயத்தின் போது சீன பிரதமர் லீ கெகியங் மற்றும் சீன குடியரசின் தேசிய காங்கிரஸ் நிறைவேற்றுக்குழு தலைவர் ஆகியோருடனும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். மூன்று அம்ச கோரிக்கையை முன்வைத்து யாழ் நுண்கலைப்பீட மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் மருதனார் மடம் பகுதியில் அமைந்துள்ள நுண்கலைப்பீடத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கற்கைநெறியினை மேற்கொள்வதற்கான உபகரண வசதிகளின்மை, அரையாண்டுக்கான பாடத்திட்டங்கள் நிறைவு பெற்றுள்ள போதிலும் இதுவரை பரீட்சை நடத்தப்படவில்லை மற்றும் நுண்கலைப்பீடத்திற்கான இணைப்பாளர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை போன்ற கோரிக்கையினை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நுண்கலைப்பீடத்தின் சித்திரமும் வடிவமைப்பு துறை மாணவர்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 16, 17ஆம் தேதிகளில் வகுப்பு பணி பகிஷ்கரிப்பினை மேற்கொண்டிருந்தனர். எனினும் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என உறுதிமொழி வழங்கப்பட்ட போதிலும் இதுவரை தீர்வு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரச்சினைக்கு சரியான தீர்வு வழங்கப்படும் வரை ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்தனர். மாணவர்களது பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு உரிய தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைத்துறை பீடாதிபதி VB சிவநாதன் குறிப்பிட்டார். அரையாண்டு பரீட்சைக்கு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இறுதியாண்டு மாணவர்களுக்கான ஆய்வுக் கட்டுரை தொடர்பான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாழைச்சீனை கடதாசி தொழிற்சாலை ஊழியர்களுக்கு 5 மாத நிலுவை சம்பளம் வழங்கப்படாமையால் மீண்டும் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊழியர்களுக்கான நிலுவை சம்பளத்திற்கு தேவையான நிதி திரைசேரியிலிருந்து ஒதுக்கப்படும் பட்சத்தில் இன்று அல்லது நாளைக்குள் சம்பளம் வழங்கப்படும் என பொது முகாமையாளர் அனுர ரவீர குறிப்பிட்டார். ஓட்டமாவடி பாலத்திற்கு அருகில் இன்று காலை முதல் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். 5 மாத சம்பள நிலுவையை வழங்குமாறு கோரி கடந்த சில நாட்களாக வாழைச்சீனை கடதாசி தொழிற்சாலை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனை அடுத்து நேற்றைய தினத்திற்குள் சம்பள நிலுவை வழங்கப்படும் என தொழிற்சாலையின் முகாமைத்துவத்தினால் உறுதிமொழி வழங்கப்பட்டும் இதுவரை சம்பளம் வழங்கப்படவில்லை என ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். எங்களுக்கு சொன்னார் 25ஆம் தேதி சம்பளத்தை எடுத்து தாரான்னு சொல்லி இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கும். எங்களோட சித்திர வருஷம் பொத்தாண்டு வருகிற எங்களை பிள்ளை ஊட்டியலுக்கு உடுப்பு வாங்க வேணும். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி எப்படி உடுப்பு வாங்குற இந்த சம்பளத்தை எங்களுக்கு எடுத்து தரதுக்கு ஒழுங்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளணும். ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது தொடர்பில் தலைமை அலுவலகத்திலிருந்து தவிசாளரால் கையொப்பமிடப்பட்ட தொழில்நகல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். தங்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு கிட்டும் வரை போராட்டம் தொடரும் எனவும் வாழைச்சீனை கடதாசி தொழிற்சாலையின் ஊழியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களுக்கான 5 மாத வேதனம் வழங்காத சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய அஹிம்சை ரீதியான முறையிலே நாங்கள் முகாமையுடன் காலமும் கதைத்து அதற்கு தீர்வு காணதன் காரணமாக இது எவர் வந்தும் இந்த நிலை எங்களுக்கான மாதாந்த சம்பளம் வழங்கப்படுவதாக காணவில்லை. இவர்கள் ஒன்றில் எங்களுக்குரிய மாதாந்த வேதனத்தை தந்து இவர்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எங்கள் அவ்வளவு பேரையும் உடனடியாக யாரோ ஒரு கம்பெனிக்கோ கொடுத்து எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து எங்களை அனுப்ப வேண்டும். வவுனியா கனகராயன் குளம் பகுதியில் சட்டவிரோதமாக தொல்பொருள் அகழ்வில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
தொல்பொருள் அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களுடன் சந்தேக நபர்கள் நேற்றிரவு 10 மணி அளவில் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனகராயன்குளம் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மக்களின் அடிப்படை வசதியில் மிக முக்கியமானதும் அத்தியாவசியமானதுமானது குடிநீர். சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அதிக சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்னெருவில் மேற்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கடுக்காமுனை கிராம மக்கள் மிக நீண்ட காலமாக குடிநீரை பெற்றுக் கொள்வதில் அதிக சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கடந்த 2009ஆம் ஆண்டு இதனை கருத்தில் கொண்ட தனியார் நிறுவனம் ஒன்று கிராமத்தில் பாரிய கிணறு ஒன்றையும் நீர்த்தாங்கி ஒன்றையும் அமைத்துக் கொடுத்திருந்தது. எனினும் அந்த நீர் குடிப்பதற்கோ அல்லது குடிப்பதற்கோ உகந்த முறையில் அல்லாமல் உவர் நீராக காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பிரச்சனையை தீர்த்து வைக்கும் முகமாக ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று இங்கே குழாய் நீர் திட்டத்தை வழங்கியிருந்தது. அது குடிப்பதற்கு உகந்ததாக அல்ல, காரணம் அது உவர் நீர். அவ்வாறு இருந்த வேளையிலே 2013ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்த ஜனாதிபதி எமக்கு ஒரு ஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாக எமது கிராம மக்கள் பேசிய போது இதற்கு எங்களுக்கு குடிநீர் திட்டத்தினை வழங்குவதாக உறுதிமொழி அளித்திருந்தார். இதுவரை காலமாக எமக்கு அது கிடைக்கவில்லை. பைப்பு லைன்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தராங்க. 8 நாள் 10 நாள் 15 நாளைக்கு ஒரு கால் தான் தண்ணி வருது. அதுலயும் தண்ணி இல்ல. அது எங்களுக்கு குடிச்சா குளிக்கல, குளிச்சா குடிக்க காணும். அது சரியில்லை அந்த தண்ணி. உவர் நீரை பயன்படுத்துகின்ற போதிலும் மக்கள் நீரிற்கான மாதாந்த கட்டணமாக 150 ரூபாவும் பாவிக்கும் நீர் அலகுகளின் வரியையும் சேர்த்து வழங்கி வருவதாக குறிப்பிடுகின்றனர். தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. எங்களுக்கு பைப்பு லைன் இல்ல, தண்ணி தராங்க, அதுக்கு காசு கட்டுறோம் நாங்க. அது நல்ல தண்ணி இல்ல குடிக்க, பெரும்பாலும் நல்ல தண்ணி இல்ல குடிக்க. எங்களுக்கு இப்படியோ உதவி செஞ்சு எங்களுக்கு குடிக்க தண்ணி தரவும். உரிய அதிகாரிகள் நீர் பிரச்சினை தொடர்பில் தீர்வு எட்டப்படும் என தெரிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்தவித தீர்வுகளும் கிடைக்கவில்லை என மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்று தாம் குடிநீரை பெற்றுக் கொள்ளும் துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கடுக்காமனை கிராமமானது மிகவும் குடிநீர் இல்லாத நிலையிலும் குளிப்பதற்கு கூட தண்ணி இல்லாத நிலையிலும் எமது மக்கள் மிகவும் வறுமையான நிலையில் அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் குடிநீர் பெறுவதற்காக நாங்கள் எமது கிராமத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி அம்பலாந்துறை அல்லது அரசாடு தீவுக்கு போய் நாங்கள் குடிநீரினை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. குளிக்க தண்ணி இல்ல, குளிக்க தண்ணி இல்ல, குளிக்க தண்ணி இல்ல, ஒன்றும் இல்ல. பைப் இல்ல, பைப் இல்ல, தராங்க இல்ல. இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடுக்காமுனை கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மதுளை பண்டாரவளை வீதியில் எல்ல பகுதியில் மண்மேட்டினுள் சிக்கொண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். எல்ல பகுதியில் காணியொன்றில் மதில் அமைத்துக் கொண்டிருந்த போது நேற்று மாலை மண்மேடு இடிந்து வீழ்ந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. இதன்போது 6 பேர் தொழில் புரிந்து கொண்டிருந்ததாகவும் அவர்களில் ஒருவர் மண்மேட்டினுள் சிக்குண்டதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். மண்மேட்டினுள் சிக்குண்டவரை மீட்டு தெமோதரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்துள்ளார். எல்ல பல்லேகிட்டுவ பகுதியைச் சேர்ந்த 37 வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.